உங்களுக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா, ஒரு ஆசை நிறைவேறினால் அதற்கான விலை என்னவாக இருக்கும் என்று? மீரா தன் பாட்டியின் பழைய பெட்டியில் அந்த கருப்பு முத்து மாலையை கண்டெடுத்த போது அது வெறும் பழைய நகையாகத்தான் தோன்றியது. ஆனால் அந்த முத்துக்கள் நிலவொளியில் ஒரு விசித்திரமான பளபளப்புடன் மின்னின. மாலையை அணிந்தவுடன் அவளுக்கு ஒரு மெல்லிய குரல் கேட்டது. உன் விருப்பத்தை சொல் குழந்தே. மீரா சிரித்துக்கொண்டே, எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தாள். அடுத்த நாளே அவள் கனவில் கண்ட நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்தது. ஆனால் அன்று மாலை வீட்டிற்கு வந்தபோது அவளுடைய தாயின் முகத்தில் ஒரு புதிய சுருக்கம் தெரிந்தது. தற்செயலானது என்று மீரா நினைத்து கொண்டாள். ஆனால் அடுத்த வாரம் எனக்கு ஒரு அழகான வீடு வேண்டும் என்று அவள் விரும்பிய போது லாட்டரியில் பெரிய தொகை வந்தது. அதே நேரத்தில் அவளுடைய கணவனின் கூந்தல் நரைக்க ஆரம்பித்தது. அவன் வயது 30 மட்டுமே. பயம் மீராவின் இதயத்தில் வேர்விட ஆரம்பித்தது. அவள் மாலையை கழற்ற முயன்றாள். ஆனால் அது அவள் கழுத்தில் இறுக்கமாக ஒட்டிக்கொண்டது. இல்லை இல்லை என்று அவள் கத்தினாள். ஆனால் அந்த குரல் மீண்டும் கேட்டது. ஒவ்வொரு ஆசையும் ஒரு விலை கேட்கும் மீரா. உன் அன்பானவர்களின் ஆயுளே அந்த விலை. மீரா திகிலுடன் புரிந்து கொண்டாள். அவளுடைய ஒவ்வொரு ஆசையும் அவளுடைய குடும்பத்தினரை வயதாக்கி கொண்டிருந்தது. தன் மகளை பார்த்தாள். அந்த 5 வயது குழந்தையின் கண்களில் ஏற்கனவே சோர்வு தெரிந்தது. என் கடைசி ஆசை என்று மீரா கண்ணீருடன் சொன்னாள். இந்த மாலையின் சாபம் என்னுடன் மட்டும் நின்று விடட்டும். மாலை மறைந்தது. ஆனால் அந்த சேதம் ஏற்கனவே நடந்துவிட்டது. மீராவின் குடும்பம் அவர்களின் இழந்த வயதை மீண்டும் பெற முடியாது. இன்றும் அந்த கருப்பு முத்து மாலை யாரோ ஒருவரின் பெட்டியில் காத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பலியாக யார் இருப்பார்கள்?